சிலிண்டருக்கு பார்சல் வந்திருக்கு சார். ரவி, ரவிக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கா, அவனை கூப்பிட்டு விடு. ரவி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓ, அவ்வளவு பெரிய மனுஷன் இவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? வந்துருவா விஜயா, வந்துருவாமா. ஒருத்தர் மட்டும் கூட இல்லாம போயிடுவாரோன்னு மாமாக்கு ரொம்ப கவலையா இருக்கும்ல. ரவியும் ஸ்ருதியும் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். உங்க பேர் என்னம்மா? மீனாங்க சார். மீனா வந்திருக்காங்கம்மா. என்னடா ரொம்ப நேரமா ஹோட்டல்ல கிச்சன்ல இருந்தியா? அவ்வளவு சூடா இருக்கிற. சரி, என்ன வீட்டு பக்கமே வராம இருக்கிற? உன் பொண்டாட்டி வீட்லயே பர்மனண்டா இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? ஏதோ போனோமா ஒரு நாள் இருந்தோமா வந்தோமா இல்லாம நீ என்ன அங்கேயே இருக்கிற? வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அனாமலா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மீனாவும் முத்துக்கிட்ட மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க, நம்ம தான் எதனா பண்ணி ரவி இந்த வீட்டுக்கு திரும்ப வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்துதியோட அம்மாவும் ஸ்துதி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்ட்டு அவங்க பிரைன் வாஷ் பண்ண ஸ்துதியும் அதை கண்டுக்காமல் போகிறாங்க. ஸ்துதியை பார்க்க மீனாவும் ஸ்டுடியோவுக்கு போக, ரவியை பார்க்க முத்துவோ அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க.